ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா தாளிச்ச தோசையும் அதுக்கு கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 பூண்டு, கொஞ்சம் புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பழுத்த மிளகாய், அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கறிவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டால் தீஞ்சிருது, அதே மாதிரி எண்ணெய் தெரிச்சு விழுது. அதனால் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா சேர்க்குது. இப்போ நல்லா வதக்கிடலாம். பிறகு நல்லா வதங்குது. இப்போ நான் பெருங்காயத்தூள் இந்த கொரோனா வந்துச்சுல, அப்போ இருந்து எல்லா சாப்பாட்டுக்கும் பெருங்காயத்தூள் சேர்ப்பேன். பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி, பழுத்த மிளகாய், புளி, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டேன். ஏன்னா மிக்சியில் அரைக்க தானே போகுது, அதனால் ஒன்றா சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு லேசாக சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்க மறந்துடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்படி கைவிடாமல் வதக்கிட்டே இருங்கன்னா வச்சுக்கோங்க, அடியில் தீஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துணும், உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து இப்போ மிக்ஸியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது இப்போ தாளித்த தோசைக்கான இது ரெடி பண்ணுறோம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இது கடலப்பருப்பு, கடுகு ரெண்டாவது சேர்க்குறேன்னா, கடலப்பருப்பு கொஞ்சம் லேட்டாக இது பண்ணும், கடுகு சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நான் கொஞ்சம் ஃபஸ்ட் லேட்டாக சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். சிறுசாக கட் பண்ண வெங்காயம், நீல வகையில் கட் பண்ணக்கூடாது. அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துட்டேன். தூள் உப்பு சேர்க்கணும், கல் உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா கல் உப்பு அங்கங்கே நின்றுக்கும் தோசையில் சேர்த்துறப்போ. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துடணும். இது நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க தீஞ்சிரும் எல்லாமே. பாருங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்து நான் முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா கறிவேப்பிலை நிறைய சேர்க்குறதுனால முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்க்குறேன். முருங்கைக்கீரை சேர்த்தா ஒரு நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள் தூள் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்திங்கன்னா நின்றுடும், அதனால் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஏன்னா ஓரளவு வதங்கினாலே போதும், ஏன்னா நம்ம தோசையை சுடுவோங்கள்ல, அதனால். நான் லேசாக மஞ்சள் சேர்க்குறேன். மஞ்சள் சேர்த்துட்டு அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி அது தோசை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவு புளிச்ச மாவு, ஏன்னா இதுக்கு முன்னாடி தோசை இட்லிலாம் செஞ்சிச்சுல, அந்த மாவு தான். இது புளிக்கிற டைம் லாஸ்ட் மாவில் தான் செய்வாங்க எப்போவுமே எங்கள் ஊர்லெலாம். நீங்கள் எப்படி செய்வேன்னு சொல்லுங்கள். மாவு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சோடாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சா அவ்வளோதான், மாவு ரெடி. அந்த வாணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். அதுதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து தோசை ஊற்றிடலாம். கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன், நீங்கள் என்னென்ன சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. இது சட்டி கொஞ்சம் சரியாக எழாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூடி போட்டு வைக்கிறேன். பாருங்கள் மூடி போட்டு வச்சது நல்லா வந்துருச்சு. ஓரளவு வெந்ததுமே அந்த பபுள்ஸ்லாம் வரும். அந்த பபுள்ஸ் வந்துருக்கும்போது அப்படியே திருப்பி போட்டுக்கணும். நான் சொன்னேன் ஓரளவுக்கு இந்த சட்டி கொஞ்சம் பிரச்சனை, அதனால் இப்படி தான் வரும். அப்படியே திருப்பி போட்டுடணும், அவ்வளோதான். பரவாயில்ல வந்துருச்சு நல்லா, அவ்வளோதாங்க. திருப்பி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தால் சூப்பரான தாளிச்ச தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.